வணக்கம். சுதந்திர தினத்தன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய உரை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அவ்வளோ ஆழமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அவருக்கு அவ்வளோ கனவுகளும் இருக்குது, இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்க பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொள்ளணும், நம்மக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, இதை பற்றி நிறைய டீட்டெயில்டாக பேசியிருக்காங்க. ஃபுல்லாக ஹிந்தியில் இருந்தது. ஸோ எனக்கு நான் அதை படித்தேன், கேட்டேன் ஃபுல்லாக. அதை நம்ம சேனல் மெம்பர்ஸோட தமிழில் அதே சமயத்தில் சுருக்கி அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து ஷேர் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். முதல்ல 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாத்தையும் நம்ம நினைவு வச்சுப்போம். அவங்களாம் நம்மளுக்கு அவ்வளோ தியாகம் பண்ணி நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்திஜி தொடங்கி பல்வேறு சுதந்திர தலைவர்கள்லாம் ஞாபகப்படுத்தி பெருமை சேர்த்துவோன்னு சொல்லிட்டு இதுதான் முதல் முறையாக நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமா 1947க்கு அப்புறமா இப்போ தான் முதல் முறையாக நம்ம வந்தே மாதரத்தை முழுசாக கேட்குறோம் சுதந்திர தினத்தில் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிவிட்டு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரெக்டாக நம்ம பாடுறோம் இல்லையா, இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் நம்ம சுதந்திர தினத்தில் வந்தே மாதரம் ஃபுல்லாக கேட்குறோம். இதுதான் வந்தே மாதரத்தோட 150வது ஆண்டு. என்ன ஸ்பெஷல் இல்லை, எவ்வளோ ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை. ஸோ 150வது வருட வந்தே மாதரத்தோடைய வருஷத்தில் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆமாம் இல்லை, வந்தே மாதரம் தான் சுதந்திரத்தோடைய பெரிய ஒரு போர் குரலாக இருந்தது. அது ஏன் அப்புறமா கைவிட்டாங்க, இப்போ 80 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடை ஃப்ரெஜைல் 5 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க எக்கனாமிக்கலி. அதை நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ முன்னணி நாடாக நம்ம வந்திருக்கிறோம், நிறைய சாதனைகள் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலிடுறாரு. எத்தனை மடங்கு நம்ம வளர்ந்துருக்கோம் கடந்த 12 ஆண்டுகள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல், கேட்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கக்கூடிய மலைப்பாக இருக்கக்கூடிய பட்டியல் நான் வாசிக்கிறேன். அதாவது ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்குறது 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக நம்ம கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் 4 மடங்கு அதிகமாக இருக்குது. டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் 4 மடங்கு வேகமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாரும் பார்த்து சேர்க்குறோம். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 5 மடங்கு வளர்ந்துருக்குது. கேஸ் கனெக்ஷன் 6 மடங்கு வேகமாக நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். வாட்டர் கனெக்ஷன் 15 மடங்கு வேகமாக நம்ம வாட்டர் கனெக்ஷன் எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். ரயில்வே கோச்சஸோட ப்ரொடக்ஷன் 21 மடங்கு அதிகரிச்சிருக்குது. மொபைல் ஃபோன்ஸோட ப்ரொடக்ஷன் 35 மடங்கு அதிகரிச்சிருக்குது. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் 100 மடங்கு அதிகரிச்சிருக்குது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சின்னு சொல்லி பட்டியலிடுற வரிசையாக பட்டியலிட்டு நம்ம விக்ஷித் பாரத்னு சொல்லிட்டு வளர்ந்த இந்தியா 2047க்கு நம்ம குறி வச்சிருக்கிறோம். அது நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ மோடிஜி சொல்கிறாங்க சுதேஷ் ரொம்ப முக்கியம், நம்ம நாடை நம்ம நாடு நம்மளை நம்பி இருக்கணும், வெளிநாடுகள் நம்பி இருக்கக்கூடாது. வெளிநாட்டு பொருட்கள் உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்குமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்குமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கன்னா அதை ரொம்ப நம்பி நம்ம இருக்க வேண்டாம், நம்மளை சுயமாக நம்பி இருக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, சிப் இருக்கு இல்லையா, அந்த சிப்பை நம்பி தான் மொத்த உலகம் இருக்குது, அவ்வளோ டிபெண்ட் ஆகிட்டோம். அப்போ இப்போ உலகமே யோசிக்குது, ஐயோ இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சிப்பை நம்பி நம்ம வாழ்க்கையை தரவே மாறிடுச்சேன்னு பயந்துட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம நாட்டில் இதை முன்னோடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி மேக் இன் இண்டியாவுக்கு மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான பிளான்ஸ், நம்மளே சிப்பை தயார் பண்ணுற பிளான்ஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 3 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் நம்ம கொண்டு வந்தாச்சு. இன்னும் அடுத்த 7-8 வருஷத்தில் இன்னொரு 7-8 பிளான்ஸ் நம்ம உருவாக்கிடுவோம், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸும் ரொம்ப முக்கியம். அதையும் உலகம் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்குது, அது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அதுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குண்டான வேலையை ஆரம்பித்து நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அதுக்குண்டான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம், பல நாடுகளோட ஒப்பந்தங்களும் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி எவ்வளோ தூரம் டிபெண்டன்சியை குறைச்சி நம்ம நாடே சுயசார்பு இருக்கிறதுக்கு நம்ம வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுபோல் சாந்தி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆக்ட் மூலமாக நம்ம க்ரீன் எனர்ஜிக்கு நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இலக்கு 2047 100 கிகாவாட்ஸ் நியூக்ளியர் பவருக்காக நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். அது மூலமாக நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காக நம்ம வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சமுத்திர மந்தன் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது சுதந்திரத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கடற்கரை பகுதி கோஸ்டல் ஏரியா கிட்டத்தட்ட 99% ஏரியா நோ கோ ஏரியாவே வச்சுருந்தாங்க, அந்த பக்கமே போகக்கூடாது. ஆனால் இப்போ நம்ம என்ன யோசித்தோம், நம்ம நாடு வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கிறோம், க்ரூட் ஆயில் ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும். நம்ம மனநிலை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில் இருக்குது, அதை தெரியணும்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சமுத்திர மந்தன் திட்டத்து மூலமாக கடற்கரை பகுதியில் 99% பகுதிகளை கோ அஹெட் ஏரியாவை நம்ம பண்ணி அதை நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த சமுத்திர மந்தன் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம 85,000 கோடி ஒதுக்கீடு பண்ணி வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பைப்டு கேஸ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இப்போ 2014க்கு முன்னாடி கிட்டத்தட்ட 70 சிட்டியில் தான்
பைப்டு கேஸே இருந்துச்சு. இப்போ நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட 700 சிட்டி கொண்டு வந்துருக்கிறோம். அவ்வளோ சிட்டிஸ் நம்ம வந்து பைப்டு கேஸ் கனெக்ட் கொண்டு வந்துட்டோம். எவ்வளோ குடும்பங்களுக்கு பைப்டு கேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா 20 லட்சம் குடும்பங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1,80,00,000 குடும்பங்களுக்கு நம்ம வந்து பைப்டு கேஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து கடந்த 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளில் பண்ண சாதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டே போகிறாங்க. ஒன்று வந்துட்டு இருக்காங்க. சோலார் எனர்ஜி வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி 2 கிகாவாட் நம்ம வந்து தயார் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து 160 கிகாவாட் தயார் பண்ணுறோம். சூரிய கர் யோஜனா மூலமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் வீடுகளுக்கு நம்ம வந்து 80,000 ரூபாய் சப்சிடி வரைக்கும் கொடுத்து நம்ம வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க, ரயில்வே சிஸ்டம் எலக்ட்ரிஃபிகேஷன். அது வந்து எப்படி ஆயிருக்குன்னா 1925 ஆரம்பிச்சிருக்காங்க ரயில்வே சிஸ்டம் எலக்ட்ரிஃபிகேஷன். இப்போ 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30% தான் பண்ணியிருக்காங்க. 80 ஆண்டுகள் 1925 80 ஆண்டுகளில் 30% தான் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 10 ஆண்டுகளில் பாக்கி இருக்கிற 70% எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி 100% கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீட்ரேட் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்கள், 80 வருஷத்தில் 30%, நம்ம 10 வருஷத்தில் 70% பண்ணியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக வேலை பண்ணியிருக்கோங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து பயமுறுத்திட்டே இருப்பாங்க. கோவிட் அப்போயும் அப்படி தான், ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வெளிநாடுகளில் இருந்துட்டு புத்திஜீவிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கோவிட்லேருந்து இந்தியா தப்பிக்காது, நிறைய பேர் இறந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து ஃபியூயல் கிடைக்காது, அவங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்காது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணோம், எல்லோரும் ஒத்துமையாக இருந்து நம்ம வந்து உழைச்சி எல்லா பிரச்சனைகளும் கடந்து இப்போ பாருங்கள், எல்லா பிரச்சனைகள் நடுவில் நம்மளுக்கு வந்து ஃபியூயல் ஒழுங்காக கிடச்சிட்ருக்கு, கேஸ் ஒழுங்காக கிடச்சிருக்கு, யூரியா ஒழுங்காக கிடச்சிட்ருக்கு, நம்ம அதெல்லாம் தாண்டி டாலாக நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, என்ன பிரச்சனை உலகத்தில் நடந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையோடைய பேர்டனை வந்து கஷ்டத்தை வந்து நம்ம விவசாயிகள் மேலே, ஏழைகள் மேலே நம்ம சுமத்துனதே கிடையாது. கிட்டத்தட்ட யூரியாவோட விலைலாம் 3000 ரூபாய் போனால் கூட நம்ம வந்து விவசாயிகளுக்கு 300 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அவ்வளோ சப்சிடி நம்ம ஏற்றுக்கிட்டு பாரத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில் செலுத்தலை, அப்படி தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொன்னார், ஆரம்ப காலகட்டத்திலலாம் நான் வந்து நம்ம சுயமாக இருக்கணும், செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், சுதேஷி அப்படிலாம் நம்ம பேசும்போது நிறைய அறிவுஜீவிகள் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு மோடி தப்பாக பேசுகிறாரு, அவருடைய கொள்கை சரியில்லை, குளோபலைசேஷனுக்கு எதிராக அவர் பேசிகிட்டு இருக்காரு, இது நடைமுறை இல்லை, உலகம் மாறி வந்துருச்சுன்னா என்னைய வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எல்லா நாடுகளுமே நான் அப்போ என்ன பேசணும் அதுதான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சக்திகள், அவங்களோட ரிசோர்ஸஸ், அவங்களோட மினரல்ஸு, அவங்கள்ட்ட எதெல்லாம் பவர் இருக்கோ அதெல்லாம் வெப்பனைஸ் பண்ணி மற்ற நாடுகளை வந்து அவங்க அடக்குமுறை பண்ணுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நம்ம வந்து முன்னாடியே அதை சுதாரித்ததுனால நம்ம வந்து அதுக்குண்டான வேலைகள்லாம் எடுத்துட்டோம், நம்ம சுயசார்புக்குண்டான வேலைகள் எடுத்துட்டோம், அதனால் இப்போ தப்பிச்சிட்டோம். ஒருவேளை நம்ம வந்து இதை இப்போ எதுவுமே பண்ணாமல் மற்ற நாடுகளையும் நம்பிட்டு இருந்திருந்தோம்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை பண்ண முடியாத நிலைமைக்கு மோசமாக நம்ம இருந்திருப்போம். நல்ல வேளை நம்ம என்ன பண்ணோம்னா செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கிறதுக்கான வேலைகள் எடுத்து வச்சோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் குளோபலைசேஷனும் நம்ம கைவிடலை. நம்ம நாடு மேலே வந்து அதிகபட்சமான நம்பிக்கையும் மரியாதையும் எல்லார் மத்தியிலும் இருக்குது. கோவிட் சமயத்தில் நம்ம உதவி பண்ணதாக இருக்கட்டும். அப்போ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 40 நாடுகளோட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஃப்ரீ ட்ரேட் FTA போட்டிருக்கோம். இது வந்து வரலாறு இல்லாத ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்போ நம்ம நாட்டினால உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட 40 நாடுகளோட எல்லாமே நம்ம வந்து பரிவர்த்தனை பண்ண முடியும். அதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், தொழில் நிறுவனங்கள், MSMEலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய பொருள்கள், நம்மளுடைய சேவைகள் உலகத்தோட எல்லா மூலை முடுக்குக்கும் போய் சேரணும். ஏன்னா FTA நம்ம போட்டிருக்கோம், நம்மக்கிட்ட அவ்வளோ குவாலிட்டி இருக்குது, நம்மக்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது, நம்மக்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா, இப்போ FTAன்னு சொன்னால் 2 பேருக்குமே ஃப்ரீ, அவங்களும் நம்ம நாட்டுக்கு அனுப்பலாம், நம்மளும் அவங்க நாட்டுக்கு அனுப்பலாம். அப்போ மோடி என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டேன், உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டேன், இப்போது நம்ம வந்து அதை பயன்படுத்திப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கர ஒரு உத்வேகமாக இருக்கக்கூடிய ஒரு மோடிஜியோட கால்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டேன், நீங்கள் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, விவசாய பொருட்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அதே சமயத்தில் வந்து உணவுப் பொருட்கள்லாம் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்கிறார். அப்புறமா அடுத்தடுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோல் கொடுக்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அடுத்து ஒரு 5-7 வருடங்கள் ரொம்ப முக்கியம், அதனால் நான் வந்து சப்ததாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு 7 முக்கியமான துறைகளில் நம்ம எப்படி முன்னேறது, எப்படி நம்ம வந்து வளர்ந்த இந்தியா வாரதுங்கிறதுக்கு 7 ஸ்ட்ரீம்ஸ் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த 7 ஸ்ட்ரீம்ஸ் என்னென்னு ஒன்றா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. முதல் வந்து மேனுஃபேக்சரிங். இப்போ சொல்லியிருந்தாலே FTA போட்டுருக்கு. இப்போ மேனுஃபேக்சரிங் வந்து அவ்வளோ தேவை இருக்குது, நம்ம நாட்டில் அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, நம்மளால் உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியும். நம்ம என்ன கவனம் வச்சுக்கணும்னு சொன்னால், உலகத்தில் இருக்க எல்லா தரத்தோட நம்ம தரம் கொஞ்சம் உயர்வாக இருக்கணும், எந்த 0 டிஃபெக்ட் பாலிசி இருக்கணும். நம்ம அனுப்புகிற பொருளில் ஒரு பொருள் கூட தப்பான பொருளாக இருக்கக்கூடாது, ப்ராப்ளம் இருக்க பொருளாக இருக்கக்கூடாது.
அதை கவனம் வச்சு நம்ம வந்து உலகத்துக்கு ஃபுல்லாக அனுப்பணும் அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம். ரெண்டாவது ஸ்ட்ரீம் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். இதில் வந்து மோடிஜி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமான எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத உணவுப் பொருட்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்க உலகத்தில் நம்மளால் அதை சப்ளை பண்ணி ஜெயிக்க முடியும். இது வந்து ரெண்டாவது ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. மூணாவது வந்து டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். நம்ம வந்து அவ்வளோ திறமை இருக்குது நம்ம நாட்டில். டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனுக்கு அவ்வளோ திறமை கொட்டி கிடக்குது. அது வந்து ஏஐயாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், குவாண்டம் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லா துறைகளும் நம்ம வந்து முன்னோடியாக இருக்கணும். 6G டெக்னாலஜி வந்து நம்ம தான் உலகத்துக்கே தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கத்தி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். நம்ம நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். அது வந்து ரோடுவேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வாட்டர் வேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏர்வேஸாக இருக்கட்டும். இது எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொன்னால் பயங்கர கனெக்டடாக இருக்கணும். நம்ம நாடு ஃபுல்லாக கனெக்டடாக இருக்கணும். மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து முன்னோடியாக இருக்கணும். இது வந்து அடுத்த ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது வந்து ரக்ஷா சக்தி அப்படிங்கிறாங்க. டிஃபென்ஸில் நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ட்ரோன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த துறையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது மூலம் நம்ம வந்து வளர்ந்த இந்தியாவாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆறாவது வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ எக்கனாமியில் நம்ம முன்னோடியாக இருக்கணும். அது வந்து க்ரீன் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ப்ளூ எக்கனாமியாக இருக்கட்டும், ஃபிஷரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல துறைகளில் நம்ம வந்து இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ எக்கனாமியில் முன்னோடியாக இருக்கணுங்கிறாங்க. கடைசியாக ஏழாவது மோடிஜி சொல்கிறது வந்து சாஃப்ட் பவரில் நம்ம முன்னோடியாக இருக்கணுங்கிறாங்க. அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆயுர்வேதமாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட கலைத்துறை, சினிமா எடுக்கிறதா இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஆர்ட்டாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நம்ம வந்து உலகத்தை நம்ம வந்து முன்னோடியாக இருக்க முடியும். நம்மளால் அவ்வளோ தேவை இருக்குது. யோகா இருக்குது. யோகா வந்து அவ்வளோ தூரம் தேவை இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து முன்னாடி போகணும். இதுக்கு தான் நம்ம வேவ்ஸ்னு ஒரு சம்மிட் நம்ம ரன் பண்ணுறோம். அது மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் சேர்க்குறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாஃப்ட் பவரில் சொல்கிறாரு. இன்னொன்று நம்மளுக்கு வந்து முக்கியமானது டூரிசம் நம்ம நிறைய கொண்டு வரணும். நம்ம நாட்டில் அவ்வளோ இயற்கை வளம் இருக்குது. வனப்பகுதி நம்ம நாட்டில் அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட 100 நேஷனல் பார்க்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அப்போ ஃபாரின் டூரிஸ்ட் நம்ம அவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கான வேலைகள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ மோடிஜி சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும், எல்லா ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட்ஸுக்குமே அவர் வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. இதன் துறைகள் நம்ம பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டேட்டில் நம்ம இருக்குன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவராக அவ்வளோ தூரம் ஒரு விஷன் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 7 விஷயம் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்கிறாரு, நம்ம வந்து டாப்புக்கு எய்ம் பண்ணணும். உலகத்தில் வந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் நம்மளுடைய கம்பெனிஸ் ஒரு 50 கம்பெனிஸ் ஃபார்ச்சூன் 500 டாப்பில் இருக்கணும். பேங்கிங்கில் டாப் 5 பேங்க்ஸில் இந்தியன் பேங்க் ஒன்று இருக்கணும். ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸில் நம்மளாம் அவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருக்கும். கோவிடுக்கு மருந்து தயார் பண்ணோம். பட் உலகத்துடைய டாப் 5 ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸில் நம்ம இந்தியன் கம்பெனி முன்னாடி இருக்கணும். இது மாதிரி எல்லா துறைகள்லையும் இது இருக்குது. லா ஃபேம் இருக்குது, அக்கௌண்டிங் ஃபேம் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன இல்லை, நம்மக்கிட்ட அவ்வளோ அறிவு இருக்குது, நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, நம்மளால் வந்து அவ்வளோ இது பண்ண முடியும். நம்மளுக்கு அவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் நம்ம மக்களுக்கு. அப்போது குளோபல் டாப் லா ஃபேர்ம்ஸ், அக்கௌண்டிங் ஃபேர்ம்ஸில் நம்ம நாட்டுடைய ஃபேம் வந்து டாப்பில் இருக்கணும். இது நம்மளுடைய கோலாக இருக்கணும். நம்ம அந்த மாதிரி டாப்புக்கு எய்ம் பண்ணி வேலை பண்ணி நகரணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து விக்ஷித் பாரத்னு பிளான் பண்ணுறோம். 2047 வளர்ந்து இந்தியான்னு சொல்கிறோம். இந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றுறது மூலமாக யார் அதிகமாக பலன் பெற போகிறாங்க? இளைஞர்கள் தான் அதிகமாக பலன் பெற போகிறாங்க. யூத்து தான் அதிகமாக பலன் பெற போகிறாங்க. ஜென்சி தான் அதிகமாக பலன் பெற போகிறாங்க. அப்போது இதில் வந்து நம்ம அவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாத சட்டங்கள்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கோம். நேஷ்னல் ட்ரோன் பாலிசி கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் ஸ்டார்ட் அப்புக்காக நம்ம வந்து ஃபண்டு 1 லட்சம் கோடிக்கு மேலே ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோம். கேலோ இந்தியா பாலிசி கொண்டு வந்திருக்கோம். எஜுகேஷன் பாலிசி கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து எஜுகேஷன் பாலிசி சீரமைச்சு புது எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாமே இளைஞர்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. அது சொல்லும்போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. ஜென்சிலாம் வந்து இப்படி கூச்சல் போடுறீங்களே, உங்களுக்காக தான் நான் வேலை பண்ணுறேன், உங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த விக்ஷித் பாரத்னு சொல்கிறதே உங்களுக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறது, இந்த பாயிண்டே தானே. இப்போ கூட ரீசெண்டாக காங்கிரஸ் ஜனதா பற்றி பேசும்போது அப்போ இவருக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும்ல, அடே தம்பிங்களா குழந்தைங்களா உங்களுக்காக தான் பண்ணுறேன், நான் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்புறம் சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட 350லேருந்து 1000 யூனிவர்சிட்டியாக நம்ம வந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மாற்றிருக்கிறோம். மெடிக்கல் காலேஜஸை டபுள் ஆக்கியிருக்கோம். இப்போ ஏஐயில் கூட நம்ம 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த பயோ எக்கனாமி வந்து 10 ஆண்டுகளுக்கு கூட 60,000 கோடி இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட அது 20 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 1 லட்சம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருந்துச்சு, இப்போ கிட்டத்தட்ட 20 லட்சம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அப்போ அதுலேயும் நம்ம வந்து துறையில் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஒலிம்பிக்ஸ் நம்ம வந்து நம்ம நாட்டில் நடத்துறதுக்காக நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ 2036 நம்ம நாட்டில் ஒலிம்பிக்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து காமன்வெல்த் கேம்ஸுக்குமே 2030 காமன்வெல்த் கேம்ஸ் நடத்துறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 350 ஈவெண்ட்ஸ் இருக்குது இந்த ஒலிம்பிக்ஸில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸு.
ஆனால் இதில் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 350 ஈவெண்ட்டில் முக்கால்வாசி ஈவெண்ட்டு நம்ம கலந்துக்கிறதே இல்லை. முக்கால்வாசி இல்லை, 2/3 ஈவெண்ட்ஸ், 66% ஆஃப் தி ஈவெண்ட்ஸில் இந்தியா பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்ல. அது எவ்வளோ துரதிருஷ்டம். ஆனால் அந்த ஈவெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 75% ஆஃப் தி ஈவெண்ட்ஸில் நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம அடுத்த 10 ஆண்டுகளில் இப்போ இருக்கிற இளைஞர்களை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். 5 வயசு இளைஞர், 10 வயசு இளைஞர், 15 வயசு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி ஒலிம்பிக்ஸில் நம்ம கலந்துக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ஒரு 100 வாரம் ட்ரக் ஃப்ரீ கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணுறோம், நம்ம நாட்டில் இருக்க ட்ரக்கை வந்து குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொன்னாங்க, நக்சல் மாவோயிசம் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது ஆயுதங்கள் வச்சு போராடின உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள். இது மூலமாக கிட்டத்தட்ட 3500க்கு மேலே டிஃபென்ஸ் பர்சனல், போலீஸ் பர்சனல் வந்து இறந்துருக்கிறாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்னொரு விதமான ஒரு நக்சல் மாவோயிசம் இருக்குது. அதாவது மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, எப்படா இந்தியாவில் பிரச்சனை வரும், எப்படா இந்தியாவில் வயலன்ஸ் பண்ணலாம், எப்படா இந்தியாவை வந்து நிலைக்குள்ளே வைக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆயுதம் ஏந்திட்டு இருக்க மாட்டாங்க, ஆனால் மனதளவில் அவங்க வந்து நக்சலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஆக்சுவலாக உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அர்பன் நக்சல் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ மோடிஜி என்ன சொல்கிறாருன்னா, மென்டல் நக்சல்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. அது பார்த்தா அடுத்த நாள் வந்து ப. சிதம்பரம், முன்னாள் ஹோம் மினிஸ்டர், இந்தியாவோட முன்னாள் ஹோம் மினிஸ்டர் சொல்கிறாரு, ஐ எம் ப்ரவுட் டு பி எ மென்டல் நக்சல்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா அது இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக தான் முடிஞ்சு கணிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது சொல்கிறேன், அது நம்ம வந்து கவனமாக இருக்கணும். நம்ம நாட்டை வந்து நிலைக்குள்ளே வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. நம்ம நாடோடைய பேங்க்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்ம நாடோடைய ரிஃபைனரிஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்குள்ளே கலவரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் தடுக்கணும், நம்ம வந்து கவனமாக இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இப்போ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம்னா, மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு கொஞ்ச நாள் முடி கொண்டு வந்தோம். டிஃபென்ஸில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 50 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாங்க, நான் வந்து லக்பதி தீதீஸ் அப்படின்னு ஒரு திட்டம், அதாவது தாய்மார்கள், அக்காமார்கள், தீதினா அக்காமார்கள் நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து லட்சாதிபதி ஆக்குறதுன்னு ஒரு திட்டம். அப்போது ஸ்டெம் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள வந்து நம்ம பயிற்சி பெற வச்சு, சயின்ஸ் அதிலெல்லாம் பயிற்சி பெற வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வரையில் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இப்போ நம்ம ட்ரைபலில் இருக்கிற பெண்கள், ட்ரைபலில் பின்தங்கின பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை தாய்மார்களை வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் கூட இருக்காது, அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து, அவங்க நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்கவங்களாம் சொல்லிக் கொடுத்து சிப் மேனுஃபேக்சரிங்கில் நம்மளை இன்வால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் நம்ம வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம்னா 3 கோடி பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம்னு சொல்கிறார். அப்படியே எனக்கு வந்து மைண்ட் ப்ளோன். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு 3 பிளான்ட் ஆரம்பிச்சிட்டோம், உலகம்லாம் வந்து செமிகண்டக்டர்ஸ் அவ்வளோ இன்வெஸ்டட் இதாக இருக்குது, அப்போ நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை. சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே. அவர் பாருங்களேன், 2 மாங்காய் ஒரே கல், சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அதுவே பெரிய சாதனை. அதை யாரை வச்சு பண்ணுறாருன்னு பாருங்களேன், ட்ரைபல் உமனை வச்சு பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், இது என்ன சொல்கிறது, 2 எண்டில். ஸோ 2 எண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஒரு சாதனை. இப்போ நம்ம வந்து அடுத்த 6 கோடி பெண்கள் வந்து லட்சாதிபதி ஆக்கிறதுக்கான திட்டத்தில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க, அதுக்கு கோபமாக இருக்குது. என்ன ஜி இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிவிட்டு இப்படி யாருக்குமே தெரியாமல் பொத்தி வச்சு பண்ணுறீங்களேங்கிற மாதிரி கோபமாக இருந்துச்சு. அது நல்லவங்களுடைய ஒரு துரதிருஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாஜ்பாய் அவர்கள் அப்படி தான் இருந்தார், ஜெயிக்க முடியல. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து விஜய் அவ்வளோ தூரம் சீன் போடுறாங்க, எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ தூரம் மார்க்கெட்டிங் பயங்கரமாக இருக்குது. அப்போ பொருள் நல்லா இருந்தால் முக்கியம் இல்லை, பேக்கேஜிங் நல்லா இருக்கணும், செல்லிங். அதுக்கு மோடிஜி ஆக்சுவலாக ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து அவரால் அவர் பண்ண வேலையெல்லாம் காமிக்க முடியலன்னா அவ்வளோ தூரம் நல்ல வேலை பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சேம் டைம் கொஞ்சம் ஆதங்கமாக இருந்துச்சு, எல்லா மாதிரியும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. வீடியோ கட் பண்ணியும் நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட தான் முயற்சி பண்ணுறேன், நம்ம எல்லாத்துக்கும் பரப்போம். அப்புறம் சொல்கிறாரு, நம்ம வந்து பெண்களுடைய சக்தி ரொம்ப முக்கியம். ஸோ ரிப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்எல்ஏஸ், எம்பி எல்லாருமே பெண்கள் வரணும் நிறைய பேர். ஸோ 33% அந்த பில்லுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிவிட்டு, நம்ம வந்து எல்லாருக்கிட்ட வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துருக்கிறோம். நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாத்துக்கிட்ட எல்லார் பேரையும் எடுக்கிறார். என்ன சொல்கிறது, பகத்சிங், நேதாஜி, ராஜ்குரு, சுக்தேவ் எல்லார் பேரையும் சொல்லிவிட்டு, அப்புறம் நேரு பேர் கூட சொல்கிறாரு, அம்பேத்கர் பேர் சொல்கிறாரு. இது மாதிரி பெரியவங்க பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்து நம்ம வந்து முன்னோக்கி போகிறோம். எல்லோரும் பாரத் மாதா கி ஜெய், நான் சொல்கிறேன் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோஷம் போட்டு அந்த கோஷத்தை ப்ளே பண்ணுறேன். போட்டுட்டு ஸ்பீச்சை முடிச்சு நான் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஸ்பீச். அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. நான் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ கிட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து அதை சுருக்கி கொடுத்துருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸும் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டேன். உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்கள். எனக்கு வந்து ட்ரைபல் உமனை வச்சு சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் 66% ஆஃப் தி ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸில் இந்தியா பங்கேற்கிறதே இல்லைங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரி
என்னோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் அது. உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வெர்சஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மோடிஜி ஸ்பீச்சையும் விஜய் ஸ்பீச்சையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். அவ்வளோ கேப் இருக்குது. மக்களுக்கு தெரியணும் இவங்க வந்து சும்மா ஒரு இதுக்கே ஏமாறக்கூடாது, இல்லை ஒரு ஆடம்பர ஒரு அட்ராக்ஷன் கவர்ச்சிக்கு ஏமாறுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ப்ளே பண்ணுவோம். உங்களோட கருத்துக்களை இவங்களோட பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு போஸ்ட் போட சொல்லி சந்திக்கிறேன். வணக்கம்.